அப்ப நம்ம இன்றைக்கு நம்ம எதை குறித்து படிக்க போறோம்? தேவ அன்பும் தேவனுடைய பிரமாணமும், காட்ஸ் லவ் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் பார்ட் 2 பகுதி 2 நம்ம என்ன செய்ய போறோம் கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். இதுலயும் நம்ம எத்தனை பாயிண்ட் பார்க்க போறோம்னு சொன்னேன்? 5 பாயிண்ட் இதுலயே நம்ம என்ன செய்ய போறோம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? போன பகுதியில ஒரு காரியம் சொல்லியிருப்பேன் நான். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு என்பதை 10 கமாண்ட்மெண்ட்ஸ்லயே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம். இதுதானே இஸ்ரவேலர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க, அதே நேரத்துல அந்நியர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்காங்க, வேலைக்காரர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அந்த பிரமாணங்களை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப 10 பிரமாணம் என்பது ஒரு நபருக்கு கிடையாது, ஆண்டவர் எல்லாருக்குமே அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை கொடுத்திருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம. சரிங்களா? சரி, இப்ப 5 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். முதலாவது 10 பிரமாணம் வெறும் சட்டத்திட்டங்கள் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் நாட் மியர்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு வெறும் சட்டத்திட்டங்கள் கிடையாது. அது யாரை பற்றியது? தேவனை பற்றியது. அது தேவனுடைய குணத்தை அது என்ன செய்து வெளிப்படுத்துது. அது இஸ்ரேலுக்கு மாத்திரமல்ல, வேற யாருக்கும் பொருந்தும், அந்நியர்களுக்கும் அது என்ன செய்யும், அது பொருந்தும். அதை எப்படி கீழ்ப்படியணும் என்பதெல்லாம் அந்த 10 பிரமாணத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படித்தானே? அதே நேரத்துல இந்த 10 பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும் என்பதையும் அதே பிரமாணத்துல ஆண்டவர் சொல்லி வச்சிருக்காரு. பார்க்கலாமா? சோ பாயிண்ட் நம்பர் 1, 10 commandments and blessings. சரிங்களா? 10 commandments and blessings. இதுல 5 பாயிண்ட் பார்க்க போறோம்னு சொன்னல, அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 10 commandments and blessings. பார்க்கலாமா? சரி, யாத்ராகம புஸ்தகம் போ. நம்ம அந்த 10 பிரமாணத்துல இருக்குது பாருங்களா. யாத்ராகம புஸ்தகத்துல 20வது அதிகாரத்துல 12வது வசனத்தை பாருங்க. 12வது வசனத்தை பாருங்க. சரி, நீங்க சொல்லுங்க. இப்ப காட் ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? அதாவது இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? அதுலயே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனை உன் தாயை என்ன செய்யுங்க, நீங்க கனம் பண்ணுங்க. அப்ப ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வசனம் பேசுதா இல்லையா? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப 10 கற்பனை என்பது வெறும் ஆண்டவர் ரூல்ஸ், thou shall not, நீ செய்யாத அப்படின்னு ஆண்டவர் அங்க அதை மாத்திரம் சொல்லாம அதை கீழ்ப்படிஞ்சா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் என்ன வச்சிருக்கிறாங்க. என்ன ஆசீர்வாதம்? பிளெஸிங். உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்? உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப 10 பிரமாணத்திலேயே எதை குறித்து பேசுறாரு ஆண்டவர்? ஆசீர்வாதத்தை குறித்தும் ஆண்டவர் பேசுறாரு. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். நம்ம இன்னைக்கு 10 பிரமாணத்தை எப்படி பார்ப்போம்? மேர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வெறும் சட்டத்திட்டம் அப்படித்தான் நம்ம பாக்குறோம். ஆனா 10 பிரமாணத்திலையும் தேவன் ஆசீர்வாதத்தையும் குறித்து பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோமா? புரிஞ்சு முடியுங்களா? அது மாத்திரம் இல்ல, ஆசீர்வாதத்தை மாத்திரம் ஆண்டவர் பேசல, தண்டனை குறித்து ஆண்டவர் பேசியிருக்காரு. இதை கீழ்ப்படியாம போனா என்ன நடக்கும்? 7வது வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். அப்ப தண்டனை குறித்து ஆண்டவர் பேசுறாரா இல்லையா? 5வது வசனத்துல யாத்திராகமம் 20:5 கடைசி பகுதி பாருங்களேன். கடைசி பகுதியில என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மற்றும் விசாரிக்கிறவரா இருக்கிற. அப்ப இந்த 10 பிரமாணம் 2 காரியத்தை குறித்து பேசுது. ஆசீர்வாதத்தையும் குறித்து பேசுது, பனிஷ்மெண்ட் தண்டனை குறித்து அது என்ன செய்தது பேசுது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப கீழ்ப்படிஞ்சா உனக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. அப்படி கீழ்ப்படியல அப்படின்னா அந்த 10 பிரமாணத்தை விட்டு பிரித்து போகும்போது அதுல தண்டனையும் இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம சரி, இப்ப இந்த வார்த்தை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்குன்னு சொல்றாருல்ல, அது எத்தனாவது பிரமாணத்துக்கு சொல்றாரு? 5வது பிரமாணத்துக்கு, உன் தாயின் தகப்பன். அப்ப 5வது பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடைக்குமா? 10 பிரமாணம் பார்க்கலாமா? உதாரணத்துக்கு 4வது பிரமாணம்
ஏசாயா 58:13-14 பாருங்களேன். ஏசாயா 58:13-14 பாருங்க. இப்ப இது 4வது பிரமாணத்தை பத்தி பேசுது. ஏசாயா 58:13-14. என்ன படிச்சா நான் ரிலேட்டியா சரி, இந்த வசனம் பாருங்க. இது எத்தனாவது பிரமாணத்தை குறித்து பேசுது? இந்த பிரமாணம் 4வது பிரமாணத்தை குறித்து பேசுது, ஓய்வு நாளை குறித்து பேசுது. அப்படிதானங்க? அதை பேசும்போது அதை கீழ்ப்படிச்சா ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லுதா இல்லையா? 14வது வசனத்துல பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. சரிங்களா? அப்ப வெறும் 5வது கற்பனை கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் ஒவ்வொரு கற்பனைக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் பாருங்களேன். நீதிமொழிகள் போங்களேன். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 3வது அதிகாரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் வசனம் 2வது வசனம் பாருங்களேன். இந்த பிரமாணம் எவ்வளவு நமக்கு ஆசீர்வாதமானதுன்னு பாருங்களேன். ஏன் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு நமக்கு அது புரியும். என் மகனே, என் போதகத்தை மறவாது, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கப்படுகிறது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் என்ன செய்யுமா? நீங்க சொல்லுங்க. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் பார்த்தோம் போன வாரம்? நம்மளை எப்போதுமே ஆசீர்வதிக்க விரும்பக்கூடிய தேவன் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதை படிக்கும் பொழுது who is our God? அவர் எப்படிப்பட்டவர்? நம்மை ஆசீர்வதிக்க விரும்பக்கூடிய தேவன். அப்ப நம்மளை எப்பவுமே ஆசீர்வதிக்க விரும்பணும்னு அவர் விரும்புகிறதுனாலதான் நமக்கு இந்த 10 பிரமாணத்தை என்ன செஞ்சாங்க, தேவன் கொடுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா இல்லையா? ஏன்னா அந்த பிரமாணத்தை கீழ்ப்படியும் போது, அதை நம்ம காத்து நடக்கும் போது என்ன கிடைக்குதா? நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானமும் நமக்கு கிடைக்குமா? பாருங்க, இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த 10 பிரமாணத்து மேல நமக்கு நம்பிக்கை, ஒரு ஆசையே வரமாட்டுது. நான் சொல்றேன், அதை கீழ்ப்படிஞ்சு அவனுக்கு என்ன கிடைக்கும்? நீடித்த நாட்கள் நீ வாழ்வ, தீர்க்க ஆயுசு உனக்கு இருக்கும், உன் வாழ்க்கையில என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். பாருங்களேன், இதை திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்ற. சரி, போன வகுப்புல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். 10 பிரமாணத்தை வேதாகமத்துல எந்தெந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த அதிகாரம்? 1 யாத்திராகமத்துல எத்தனாவது அதிகாரம்? யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல. அடுத்தது உபாகமம் எத்தனாவது அதிகாரம்? 5வது அதிகாரம். ஞாபகம் இருக்குங்களா? இப்ப சரி, நீங்க போங்களேன், இங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. உபாகமத்துல 5வது அதிகாரத்துல இங்க ஆண்டவர் 6வது வசனத்திலிருந்து, உபாகம் 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் அந்த 10 பிரமாணத்தை குறித்து தேவன் அங்க பேசுறாங்க. அப்படிதானே? சரிங்களா? உபாகமத்துல 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து 21வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் 10 பிரமாணத்தை குறித்து பேசுறாங்க. இப்ப இத பேசிட்டு இப்ப 6ஆம் அதிகாரம் இவ்வளவு அழகா ஆண்டவர் அங்க ஒரு பேசுறாங்க பாருங்க. இப்ப உபாகம் 6ஆம் அதிகாரம். சரிங்களா? கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். உபாகம் 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் தேவன் என்ன செய்றாங்க? பேசிட்டு இப்ப 6ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் பாருங்க. உபாகம் 6 முதல் வசனம் படிங்க. இது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். எப்பெல்லாம்? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். நல்லா நீங்க மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு நம்ம வாலிபனா இருக்கும்போது மாத்திரம் இல்ல, இல்ல ஆரம்பத்துல கிறிஸ்தவனா இருக்கும் மாத்திரம் இல்ல. வசனம் சொல்லுது உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். சரி, நீயும் யாரெல்லாம்? நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற
அவருடைய எல்லா எத்தனை கற்பனை, அந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. சரி, எப்ப வாழ்நாட்கள் நீடித்திருக்குமா? இப்ப யாத்ராகமத்துல படிக்கும்போது எத்தனை கற்பனைகள், எத்தனாவது கற்பனையில இந்த வார்த்தை வந்துச்சு? உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி 5வது கற்பனை. ஆனா ஆண்டவர் அந்த 5வது கற்பனையில போட்டு வச்சிருக்காருல, இந்த வாழ்நாட்கள் நீடித்திருக்கிறது என்ற ஒரு அந்த வார்த்தை அந்த 5வது கற்பனைக்கு மாத்திரம் பொருந்தாது. ஏன்னா நீங்க உபாகம் 5ஆம் அதிகாரத்துல எதை குறித்து பேசுறாரு? 10 commandments, 10 கற்பனை குறித்து பேசிட்டு உபாகம் 6ஆம் அதிகாரம் வரும்போது சொல்றாரு, அந்த வார்த்தை பாருங்க, நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும். இருக்கா அந்த வார்த்தை? எல்லா இருக்குங்களா? அப்ப எல்லா அப்ப சொல்றாரு, அவருடைய எல்லா கற்பனைகளும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனால உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுங்களா இல்லையா? அப்ப ஆசீர்வாதத்துல ஒவ்வொரு கற்பனைக்கும் ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தம் இருக்குதா இல்லையா? சம்பந்தம் இருக்குதா இல்லப்பா? சம்பந்தம் இருக்குது. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு கற்பனையும் ஒவ்வொரு பிளெஸிங் நமக்கு அப்படித்தானே, ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. அது மாத்திரம் இல்ல, 3வது வசனத்துல பாருங்களேன். இப்ப முதல் வசனத்துல 10 கற்பனை குறித்து ஆண்டவர் பேசிட்டே பேசும்போது 3வது வசனத்துல பாருங்க, இஸ்ரவேலே, சரி பாருங்க என்ன வார்த்தை சொல்றாரு? நீ நல்லா இருக்கிறதற்கு அப்படின்னு சொல்றாரு. வார்த்தை வருதா? முதல் வசனத்துல நீடித்து வாழ்வதற்கு, 3வது வசனத்துல நீ நல்லா இருக்கணுமா, எல்லா கற்பனைகளையும் நீ என்ன செய்யணும்னு கை கொள்ளணும் என்று சொல்லி தேவன் அங்க போதிக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். அதே அதிகாரத்தை 24வது வசனம் பாருங்க. 24வது வசனத்துல அந்த வசனம் பாருங்க, நம்மை அவர் உயிரோட காப்பதற்கும் என்னாலும் நன்றாக இருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின் படியையும். எத்தனை கற்பனை பாத்தீங்களா? எத்தனை கற்பனை? எல்லா கட்டளைகளின் படியையும். கிடைச்சிருச்சுங்களா? வந்துருச்சா? பாருங்க. அப்ப எதுக்கு இந்த வசனம் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா, அந்த நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு வெறும் எல்லாருமே தாயின் தகப்பன் அந்த கற்பனையை மாத்திரம் தான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அந்த வார்த்தை வெறும் 5வது கற்பனைக்கு மாத்திரம் இல்ல, எல்லா கற்பனைக்கும் அதை பொருந்தும். ஒவ்வொரு கற்பனைக்கும் தேவன் என்ன வச்சிருக்கிறாங்க? ஆசீர்வாதங்கள் தேவன் வைத்திருக்கிறாங்க என்பதை தெளிவா நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். புரிஞ்சு முடியுதுங்களா? கிடைச்சிங்களா? பாயிண்ட் கிடைச்சா? அப்ப கற்பனை என்பது நமக்கு ஆசீர்வாதமா இல்லையா? பெரிய ஆசீர்வாதம், கிரேட்டஸ்ட் பிளெஸிங். சரி, நாங்க சின்ன வயசுல இருக்கும் பொழுது உபாகமத்துல ஒரு அதிகாரத்தை அடிக்கடி வாசிப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் செத்து போச்சு. யாரும் அதிகமா வாசிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சபையில வாசிக்க வேண்டிய ஒரு அதிகாரம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அதிகாரம் உபாகமம் 28ஆம் அதிகாரம். இப்ப அதை யாருமே அதிகமா திருப்பி பார்க்கறதே கிடையாது. அந்த உபாகமம் 28வது அதிகாரத்துல 1லிருந்து 14 வரைக்கும். சரிங்களா? உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு வீட்டு பாடம், வீட்டுல போயிட்டு தயவு செய்து வாசிங்க. உபாகமம் 28ல 1லிருந்து 14 வசனம் வரைக்கும் இந்த பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சா என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு பேசப்படுது. பிளஸிங் உபாகமம் 28ல ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு முதல் வசனம் படிக்கலாம். 28 முதல் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம். எத்தனை? எல்லாம், ஒண்ணு கிடையாது. அப்ப கர்த்தருடைய கட்டளையின் படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயா. இங்க பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாய் வைப்பார். பாத்தீங்களா? இதுக்கப்புறம் 2வது வசனத்துல இருந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப? பட்டணத்துல. நம்மளாம் பட்டணத்துல இருக்கிறோம் அப்படிதானே? ஆனா சொல்றாரு, நீ பட்டணத்துல கூட எப்படி இருப்ப? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. அப்படி நீங்க படிச்சே இருக்கலாம். நீங்க வீட்டுல நேரம் படிச்சு பாருங்க. till verse 14
பிளெஸிங்ஸ் குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் உபாகமம் 28ல 15ல இருந்து 68 வசனம் வரைக்கும் சாபம் தண்டனைகளை குறித்து ஆண்டவர் பேசுவார். இந்த பிரமாணத்தை கீழ்ப்படியாதப்ப என்னென்ன தண்டனைகள் சாபங்கள் வரும் ஏன் தெரியுமா? ஆண்டவர் அதையும் பேசுறாரு. இந்த நியாய பிரமாணத்தை மீறும் போது என்ன வார்த்தை? நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சோம். அப்ப அந்த பாவத்தை நம்ம செய்யும் போது பாவம் என்னென்ன சாபத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரோம் என்பதையும் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. புரிஞ்சுக்க முடியுங்களா? அப்ப நம்மள அந்த சாபத்துக்குள்ள போயிடக்கூடாது. நம்ம அந்த தண்டனைய அனுபவிச்சக்கூடாது. பாவத்தினுடைய ஆக்கினைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது என்பதற்காக நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புறதுனாலதான் கர்த்தர் இவ்வளவு ஒரு பெரிய உள்ளத்தோட நமக்கு இந்த 10 பிரமாணத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. ஒரு வேலி போல நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, என் பிள்ளைங்களுக்கு எந்த சாபமும் வந்துடக்கூடாது. ஏன்னா பாவம் செய்வது, பாவம் நமக்கு சாபம் கொடுக்குமா கொடுக்காதா? பாவத்துல எந்த ஒரு நன்மை இருக்க போறது இல்லை. அப்படித்தானே வசனம் சொல்லுது. நீதிமொழிகள்ல பரியாசக்காரன் தான் பாவத்தை என்ன செய்வான்? அவன் பரியாசம் பண்ணுவான். மூடன் பாவத்தை பரியாசம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. மூடன் பாவத்தை பரியாசம் பண்ணுவான். சரிங்களா? அப்ப காடு இந்த பிரமாணத்தை கொடுத்ததே ஒரு பெரிய நமக்கு ஆசீர்வாதம். அப்ப பிரமாணத்தை பிளெஸிங்கா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்ப என்ன தோணும்? நமக்கு ஒண்ணு தேவன் நல்லவர், அது தெரியும். என்ன நம்மளை ஆசீர்வதிக்கதான்ப்பா அவர் விரும்புறாரு, அதனாலதான் 10 பிரமாணத்தை கொடுத்துருக்காருப்பா. அப்ப தேவன் எவ்வளவு நல்லவர், என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார் என்பது ஒண்ணு தெரியுது. இன்னொன்னு, இந்த 10 பிரமாணம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புதுன்னா இப்ப நான் என்ன செய்வேன்? நானு அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் என் மனசுல போயிருச்சுன்னா ஒபே. இப்ப நான் கீழ்படியணும். ஆசைப்படணும், ஆசைப்பட மாட்டேனா? நீங்க சொல்லுங்க, ஆசைப்படுவீங்களா ஆசைப்பட மாட்டீங்களா? இப்ப ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படின்னா ஆப்பிள் சாப்பிட்டு சாப்பிட மாட்டீங்களா? விஷம் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் அப்படின்னா விஷம் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அப்ப நமக்கு ஒரு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு சரியான புரிதல் இருக்கு. எதை சாப்பிட்டா எது நல்லது அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குது. அப்படித்தானே? அதே மாதிரிதான். அப்போ பிரமாணம் என்பது அது எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதுக்காக தான் என் மேல அன்பு வச்ச தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா சந்தோஷமா இல்லையா? அது சந்தோஷம். சரிங்களா? இப்ப அந்த உபாகம புஸ்தகம் நம்ம போனோம்ல, உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு போனோம்ல, 6வது அதிகாரத்துல 1வது வசனத்தை நம்ம வாசிச்சோம். 1:3 வாசிச்சோம். அப்படித்தானே? 1:3 வாசிக்கும் போது கூட ஒரு வார்த்தை வருது பாருங்க. 5வது வசனம் பாருங்க. 5வது வசனம் பாருங்க. ஒரு வார்த்தை ஆண்டவர் அங்க கொண்டு வராது பாருங்க. ம் 6வது வசனம். பாத்தீங்களா? 5வது வசனத்துல பேசும்போது என்ன தெரியுமா? உன் தேவனாய கர்த்தரை உன் முழு இதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு தேவன் சொல்லிட்டு 6வது வசனத்துல என்ன சொல்றாரு ஆண்டவர்? இந்த வார்த்தைகள் எல்லாம் உன் இதயத்துல எப்ப கிடவுது. அப்ப எப்ப உண்மையிலேயே நம்ம தேவனை முழுசு அன்பு கூறணும் எப்ப தெரிய வரும்? இந்த 10 பிரமாணத்தை நம்முடைய இருதயத்துல வைக்கும் போதுதான் நம்ம தேவனை முழுமையாய் அன்பு கூறுகிறோம் என்பது நமக்கு என்ன செய்யும்? தெரிய வரும். புரிஞ்சு முடியுங்களா? அதனாலதான் இயேசுப்பா சொன்னாரு யோவான் 14:15, if you love me keep my commandments. யோவான் 14:15 இடத்துல அன்பா இருந்தால் என் பிரமாணத்தை கை கொள்ளுங்க சொன்னாரா இல்லையா? அப்ப முழு இதயத்தோடு ஒரு நபர் பிரமாணத்தை கை கொண்டார் அப்படின்னா அவன் முழுமையான என்ன இருக்குது? தேவன் மேல அன்பு இருக்குது என்று. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சா? ஏன்னா நமக்கு 5 பாயிண்ட் படிக்க போறோம். முதல் பாயிண்ட் என்ன படிச்சோம்? பிரமாணம் நமக்கு நம்மை ஆசீர்வதிக்கவே தேவன் கொடுத்தாரு. அது நம்முடைய கிரேட்டஸ்ட் பிளெஸிங், பெரிய வேலி, அது பெரிய ஆசீர்வாதம். இதை நம்ம மனசுல நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பதிய வச்சுக்கணும். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 2, 2வது பாயிண்ட். பிரமாணத்தினுடைய அர்த்தம் என்ன? பிரமாணத்தினுடைய அர்த்தம் என்ன? மீனிங் ஆஃப் 10 கமாண்ட்மெண்ட்ஸ். மீனிங் ஆஃப் 10 கமாண்ட்மெண்ட்ஸ். சரிங்களா? பிரமாணத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் போங்களேன். இப்ப ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 1 தீமோத்தேயு 1
5 பாருங்களா. கற்பனையின் பொருள் என்னவெனில், பாத்தீங்களா அழகா ஆரம்பிக்கிறார் பாருங்க. 151:5 பக்கம் 286 பாருங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் என்ன பொருளாம்? சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சரிங்களா? அப்ப கற்பனைக்கு இன்னொரு பேரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? அன்பு. இன்னைக்கு கற்பனைக்குன்னு சொல்லி பல பேர்கள் சொல்லுவாங்க. சாட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, உடன்படிக்கை என்று ஒரு சில பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனா ஒரு அருமையான அர்த்தத்தை பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கற்பனையின் பொருள் என்ன? சுத்தமான இருதயத்திலையும் நல்மன சாட்சியிலையும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கக்கூடிய பிறக்கும் அன்பே அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்ப கற்பனை மீனிங் என்னது? லவ். அப்படித்தானே? இன்னொரு வசனம் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். 2 யோவான் புத்தகம் 2 யோவான் புத்தகத்தை இத புரிந்து கொள்வதற்கு பாருங்களேன். கற்பனுடைய பொருளை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். 2 யோவான் 6வது வசனம் பாருங்க. 2 John verse 6. 2 யோவான் 6ல பாருங்க. அவ்வளவுதான் அந்த வசனம் பாருங்க. 2 John 6. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. இருக்குதுங்களா? சரிங்களா? அப்ப நாம் அவருடைய அன்புனா என்னது? அவர் கற்பனையின்படி நடப்பது. கற்பனையின் பொருள் என்னது? அன்பு. பாருங்களேன், ரோமர் புஸ்தகம் போலாம். இவ்வளவு அழகா பவுலுக்கு இன்னொரு இடத்துல பேசுறாங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் போகும். ரோமர் 13ஆம் அதிகாரம் போங்க. 13ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை 10வது வசனத்தை படிக்கலாம். ரோமர் 13 9 10 படிங்க. எப்படி என்றால், விபச்சார செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக. அந்த வார்த்தை பாருங்க, அன்பு. ரோமர் 13 9 10. அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. இருக்குங்களா? லவ் இஸ் தி ஃபுல்ஃபில்மென்ட் ஆஃப் லா. சரிங்களா? இருக்கா? மறந்துடவே கூடாது. முக்கியமான ஒரு அர்த்தத்துல நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? என்னென்ன படிச்சோம் நம்ம? 151:5 கற்பனையின் பொருள் என்னதான்? அன்பு. 2 John 6 2 யோவான் 6 என்ன படிச்சோம்? அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. இப்ப இங்க என்ன படிக்கிறோம்? ரோமர் 13 அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. அப்ப நீங்க சொல்லுங்க, கற்பனையின் பொருள் என்னதுதான்? அன்பு. கிடைச்சா? பாயிண்ட் கிடைச்சா? இன்னைக்கு நம்ம எப்படி நினைச்சு வச்சிருக்கிறோம்? கற்பனையின் பொருள் என்னது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நம்ம நினைச்சிட்டு கற்பனையின் பொருள் என்ன? சட்டத்திட்டம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனா எதை மறந்தாச்சு? கற்பனையின் பொருள் அன்புதான். சுத்தமான இருதயத்திலையும் நல்ல மனசாட்சியிலையும் வரக்கூடிய என்னது? அந்த அன்புதான்ப்பா கற்பனையின் பொருள். அது நமக்கு என்ன செய்ய மாட்டுது? தெரிய மாட்டேங்குது. இதை ஏசப்பாவே சொல்றாங்க. இதை ஏசப்பாவே சொல்றாங்க. பார்க்கலாமா அது எங்க இருக்குன்னு? மத்தேயு 22ஆம் அதிகாரம் போ. மத்தேயு 22ஆம் அதிகாரம் போ. 22ஆம் அதிகாரத்துல 36ல இருந்து வாசிக்கலாம். 36ல இருந்து 40வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 36ல இருந்து 40வது வசனம் வரைக்கும் பாருங்களேன். சரி. சரி, இங்க பாருங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்னு கேட்கிறார். ஏசப்பா என்ன சொன்னாரு? உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுதல். இப்ப நீங்க சொல்லுங்க, நல்லா நீங்க மனசுல வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப நம்ம என்றைக்காவது இந்த வார்த்தை சொல்லுவோமா? 10 கற்பனைய எது பிரதானமானது நம்ம என்ன சொல்லுவோம்? இப்படியா சொல்லுவோம்? கர்த்தரை அன்பு கூறுறதா பிரதானமானது அப்படி சொல்லுவோமா நம்ம?
நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஃபர்ஸ்ட் கற்பனை, என்ன எண்ணி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அப்படிதான் நம்ம டிபெண்ட் பண்ணுவோம். இரண்டாவது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரி நினைப்பாயாக, இப்படிதான் நம்ம டிபெண்ட் பண்ணுவோம். நம்ம அதுக்கு பதில் சொல்லுவோம். பிரதானமான கற்பனை எப்படி கேட்டா, ஆனா இப்படி பதில் சொல்லுவோமா? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப ஜீசஸ் கற்பனை எப்படி பாக்குறாங்க பாத்தீங்களா? ஏசப்பா எப்படி சொல்லிருக்கலாம்? கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஏன்னா ஒரு முறை ஏசப்பா அப்படி சொல்லியிருக்காரா? ஒரு வாலிபன் ஒருத்தர் வந்து கேட்பான், நல்ல போதகரே நித்திய ஜீவன் அடைவதற்குன்னா என்ன செய்யணும்? அங்கேயும் பாருங்களேன் ஏசப்பா எப்படி பேசியிருக்காங்க பாருங்களேன். மத்தேயு 10 ஒரு விரல நீங்க மத்தேயு 22 இருக்கட்டும், 22 இருந்துட்டு மத்தேயு 19 வாங்க. 19ல 17ல 16, மத்தேயு 19:16 அப்பொழுது ஒருவன் வந்து நல்ல போதகரே நித்திய ஜீவனை அடைவதற்குன்னா என்ன செய்யணும்? இப்ப ஏசப்பா பாருங்க 18ஆம் வசனத்துல, அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. சரி, இப்ப நம்ம இப்படிதான் டிபெண்ட் பண்ணுவோம், அப்படித்தானே? யாராவது எந்த கற்பனை பிரதானமானது கேட்டா நம்ம இப்படிதான் சொல்லுவோம். ஆனா ஏசப்பா கூட ஒரு வார்த்தை போட்டு விடுறாரு பாருங்க. கீழே பாருங்க 19ஆம் வசனத்துல, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இப்ப பாருங்க, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும். அப்ப நீங்க சொல்லுங்க ஏசப்பா என்ன எப்படி பாக்குறது கற்பனைய? அன்பை மையப்படுத்தி ஏசப்பா பாக்க. அதை வெறும் ஏசப்பா எப்படி பார்க்கல? கொலை செய்யாம இரு, பொய் சொல்லாம இரு, பெற்றோரை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லாம அத ஒரு அன்பின் வழியா இயேசு கிறிஸ்து பிரமாணத்தை என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. புரிஞ்சுக்க முடியுங்களா? அப்ப பிரமாணத்தையும் அன்பையும் ஏசப்பா பிரிச்சாங்களா? பிரிக்கவே இல்லை. சரிங்களா? இப்ப மத்தேயு 22 பாருங்களா. 22ல கூட நியாயப்பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது அப்படின்னு கேட்கிறார் 36ல. அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாங்க? உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவது இது முதலாம் பிரதான கற்பனை. இப்ப 39ல இதற்கு ஒப்பா இருக்கிற எவ்வளவு அழகா ஏசப்பா சொல்லிட்டாங்க பாருங்க. அப்படித்தானே? என்ன சொல்லிட்டாரு? அது தேவனை அன்பு கூறுவதை குறித்து பேசுதுப்பா. அதற்கு ஒப்பா இருக்கிற ஒப்பானது அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிரிக்க முடியாது. சொல்லும்போது உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பாருங்களேன், இது நம்ம சில நேரங்களில் நானும் இப்படி பார்த்ததே கிடையாது. யாராவது இப்ப கற்பனையில் எதுப்பா பெருசு அப்படின்னு கேட்டா உடனே கோவில் கற்பனை அப்படின்னு போட்டு உடைச்சிருவோம் நம்ம. அப்படித்தானே? ஆனா இயேசு எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க, உன்னை தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவதும். அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க ஜீசஸ்? உன்னை நேசிப்பதோட பிறனையும் நேசிப்பதையும் அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் இந்த வசனத்தை தப்பாவும் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஏசப்பாவே சொல்லிட்டாங்க 2 கற்பனை தான்ப்பா. என்ன 2 கற்பனை? ஒண்ணு, நீ தேவனை நேசி. எப்படி நேசிக்கிறது? காலையில எழுந்து பைபிள் படிக்கிறியா, ஜெபம் பண்றியா, ஆலயத்துக்கு போறியா, அப்படி தேவனை நேசிரு. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க? ஒரு சகோதரனை நேசி. அப்படின்னா யாருக்கும் கெடுதல் செய்யாத, அப்படி செய்யாம இருந்தாலே நீ நேசிக்க மாட்டான். இப்படி சுருக்கமா முடிச்சுட்டு அந்த 10 கற்பனை இருக்குல்ல, எழுத்தின் வடிவத்துல ஆண்டவர் கொடுத்திருக்காருல, அப்படியெல்லாம் நம்ம பின்பற்ற தேவையில்லை. நீ ஆலயத்துக்கு போ, ஜெபம் பண்ணி எந்த நாள்ல நீ ஆசரிச்சுக்க, அப்படி தேவனை என்ன செஞ்சிடலாம்? அன்பு கூர்ந்துடலாம். எந்த நபருக்கு தீங்கு செய்யாத, அதனால நீ என்ன செஞ்சிடலாம்? மனிதனை அன்பு கூர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த 10 கற்பனை ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி நம்ம கீழ்ப்படியெல்லாம் தேவையில்லை. எப்படி கீழ்ப்படிஞ்சா போதும்? ஆலயத்துக்கு போனா போதும், ஆண்டவர் நேசிச்ச மாதிரி. மற்றவனுக்கு கொடுமை செய்யாம இருந்தா போதும், மனுஷனுக்கு நேசிச்ச மாதிரி அப்படின்னு. அதனால 10 கற்பனை இருக்கிற மாதிரி தான் கீழ்ப்படியணும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சுருக்கமா முடிச்சிட்டாங்க. சரியா? பார்க்கலாமா? ஏசப்பா அதையா சொல்ல விரும்புறாரு. இப்ப இந்த இந்த நியாய சாஸ்திரி என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க. 36ல, போதகரே நியாய பிரமாணத்துல எந்த கற்பனை பிரதானமானது? அவன் கேட்ட கேள்வி என்னது? எது பிரதானமானது அப்படின்னா கேள்வி கேட்கிறான். அப்ப
பிரதானமானது என்ற கேள்விக்கு ஆண்டவர் என்ன செய்யறாங்க? தேவனாய கர்த்தர் அன்பு கூறுவது என்று பதில் என்ன செய்யறாங்க? தேவன் சொல்றாங்க. புரிஞ்சு முடியுங்களா? அதனாலதான் 38 படிக்கும் போது இது முதலாம் பிரதான கற்பனை. அப்போ முதலாம் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை முதலாம் பிரதான கற்பனைன்னு சொல்லிதான் என்ன சொல்றாரு தவிர மற்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தேவன் அங்க சொல்ல வரல. ஏன்னா கேள்வி என்ன கேள்வி? பிரதான கற்பனை எது? அப்ப பிரதானத்தை தான் தேவன் அங்க சொல்றாங்களே தவிர இப்ப என்ன சொல்லுறாரு? எப்பா முழு கற்பனையும் அன்பின் மையத்துல இருக்குப்பா அப்படின்னு அந்த அன்பை மிகைப்படுத்தி தான் பேசுறாரே தவிர அந்த 10 கற்பனை நாங்க கொடுத்துருக்கிறாரு அது வேண்டாம் அப்படின்னு தேவன் என்ன செய்யல சொல்லல. அதனால என்ன வார்த்தை வருது 38ல? இது முதலாம் பிரதான கற்பனை. எப்படி வந்திருக்கலாம்? இல்லக்கா இதுதான்ப்பா கற்பனை அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஏசப்பா. ஆனா என்ன வார்த்தை வருது? முதலாம் பிரதான கற்பனை இந்த வார்த்தை வருது. ரொம்ப கவனமா இருக்கணும். நான் காலேஜ்ல படிக்கும்போது என் கூட அநேக வாலிப பசங்க இப்படி கேட்டிருக்கிறாங்க கேள்வி. சரிங்களா? இது போதுப்பா அப்படின்னு. அது மாத்திரம் இல்ல, 40வது வசனம் பாருங்க. 48 verse 40வது வசனத்துல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. சரி, இவ்விரண்டு கற்பனைகளிலும் சரி இவ்விரண்டுனா என்னது? இவ்விரண்டுனா ஏற்கனவே 2 சொன்னார்ல. ஒன்னு என்னது? உன் தேவனை நேசிப்பது முழு இதயத்தோடு. 2வது என்னது? பிறனை நேசிப்பது சொன்னார்ல. இப்ப அதை சொல்லிட்டு என்ன சொல்ற முக்கியமானது 40ல இவ்விரண்டு கற்பனைகளிலும் என்ன சொல்றாரு? நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். இருக்குதா இல்லையா? சேர்த்துட்டாரா இல்லையா? இப்ப அந்த 2 மட்டும் போதும் அப்படின்னா என்ன சொல்றாரு? அப்படியே சொன்னாரு ஆண்டவர். என்ன சொல்றாருன்னா இவ்விரண்டு கற்பனைகளையும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு கார் சொல்லிட்டார். அர்த்தம் புரியுதா? அப்ப அந்த முழுமை இந்த 2 கற்பனையில காணப்படுதுப்பா அப்படின்னு தான் தேவன் சொல்றாரே தவிர இந்த எழுத்தின் வடிவத்தில் இருக்கக்கூடிய 10 கற்பனை நமக்கு அவசியம் இல்லை. வெறும் தேவனை நேசிக்கிறது சொன்னா ஆலயத்துக்கு போனா மாத்திரம் போதும், மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாம இருந்தா போதும் அப்படின்னு தேவன் என்ன செய்யல? தேவன் சொல்ல வரல. சரிங்களா? அவர் ரொம்ப கவனமா இருக்கணும். ஆனா ஒரு பாடம் பிரதான கற்பனை என்னன்னு கேட்ட உடனே அன்பு அப்படின்னு ஆண்டவர் நம்ம சொல்லிட்டார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னன்னா நம்ம சில நேரங்களில் பிரமாணத்தை பார்க்கும்போது ரூல்ஸா பார்க்கிறோம், ஆனா ஏசப்பா பார்த்தது மாதிரி பார்க்கறது இல்லை. ஏசப்பா எப்படி பார்க்கிறாரு? உன் தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோடு நேசிக்கிறதா முதல் 4 கற்பனை. கடைசி 6 கற்பனை என்னது? நாம எப்படி நம்மளை அன்பு கூறுறோமோ அப்படி பிறனை அன்பு கூறுவது கடைசி 6 கற்பனை. இந்த கற்பனைக்குடைய அந்த 10 கற்பனையுடைய பிரதானம் அதனுடைய மைய கருத்து தேவ அன்புதான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா ஜீசஸ் எப்படி பார்த்தார்? அப்படி நம்ம பார்க்க பழகும். அது வெறும் ரூல்ஸா பார்க்காம எப்படி பார்க்க பழகணும்? அது அன்புதான் இப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? பார்க்க பழகணும். சரிங்களா? புரிஞ்சா? சரி, லெட்ஸ் கோ டு தேர்ட் பாயிண்ட். 3வது கருத்துக்குள்ள போய் 3வது கருத்து புதிய கற்பனை. யோவான் புஸ்தகம் போலாம். நம்ம எல்லாமே எதை மையப்படுத்தி படிச்சுட்டு வரோம்? அன்பை மையப்படுத்தி படிச்சுட்டு வரோம். அப்படித்தானே? எதை மையப்படுத்தி படிச்சுட்டு வரோம்? லவ். ரொம்ப முக்கியமான வசனம். பசங்களா வாலிபத்தங்களா நீங்க போய் நீங்க போய் பகிர்ந்து கொள்ள. இந்த கேள்வி எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது அந்த கேள்வி வரும், மற்றவங்க கேட்பாங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, தேவன் அன்பு இருந்தா போதும், சகோதரன் அன்பு இருந்தா போதும், எழுத்தின் வடிவத்தில் அந்த 10 கற்பனைலாம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. புரிஞ்சு முடியுங்களா? அதுல எது பிரதானம்? நியாயப்பிரமாணத்தின் முழுமைதான் அதுல அடங்கி இருக்குது அப்படின்னா தேவன் சொல்ல வர தவிர அந்த 10 கற்பனைலாம் இல்லை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு கிடையாது. சரிங்களா? சரி, இப்ப இன்னொரு வசனம் இருக்கு. 3வது பாயிண்ட், நியூ கவர்மெண்ட். யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல 34வது வசனம். 34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். சரி, ரொம்ப முக்கியமானது. இந்த வசனம் பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு வார்த்தை வருதா? புதிதான கட்டளை.
அப்படின்னா இங்க நமக்கு வர கேள்வி என்னன்னா, அப்ப ஆண்டவர் ஏதோ புதிதான கட்டளையே கொடுத்துட்டாரா புதிய ஏற்பாட்டுல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரிங்களா? ஒரு 4 பாயிண்ட்ஸ் இதை புரிஞ்சுக்கிறது படிக்க போறோம். அண்டர் திஸ் 4 பாயிண்ட்ஸ் எல்லாரும் கேட்கறாங்க, ஆண்டவர் வந்து புதிதான கட்டளை கொடுத்தாரு. என்ன புதிதான கட்டளை கொடுத்தாரு? சரி நீங்க சொல்லுங்க, என்ன புதிதான கட்டளை கொடுத்தாரு? 34ல நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்க, நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாருங்க. இந்த வசனத்தை படிச்சாலே நமக்கு புரியும், இது புதுசு கிடையாது, இது பழசுதான் அப்படி. சரி எங்க இருக்கு இதே மாதிரியான வசனம்? சரி எங்க இருக்கு? பழைய ஏற்பாட்டுல இந்த வசனம் இருக்குது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்ற வசனம் பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எங்க இருக்கு படிக்கலாமா? சரி இதுக்குள்ள எத்தனை பாயிண்ட் படிக்க போறேன்னு சொன்னேன்? இதுக்குள்ள 4 பாயிண்ட். சுருக்கமா லேவியராம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 19 verse 18 பாருங்களா. லேவியராம் 19:18 பாருங்க. படிங்க கஷ்டம். சரி நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அப்புறம் என்ன அது புதுசு? என் கூட இருக்கீங்களா? சரி இன்னும் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இதை நான் கொஞ்சம் வாசிக்கும் போது இன்னும் ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். இப்ப பழைய ஏற்பாட்டிலே ஒண்ணு இருக்கு. சரி பாயிண்ட் நம்பர் 1 சரிங்களா? இதுல பாயிண்ட் நம்பர் 1 இப்படி இருக்கீங்களா? அப்ப 3வது பாயிண்ட்ல பாயிண்ட் நம்பர் 1 சரிங்களா? இது பழசு, ஏற்கனவே இது பழசு. இப்ப சில பேர் இந்த வசனத்தை எடுத்து அவங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் புதுசான ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரு, ஒருவர் அன்பு கூறுங்க. இது ஏற்கனவே இருக்குது, நம்ம என்ன புதுசு அதை நம்ம பார்க்கலாம். ஆனா புதுசான கட்டளைனா ஆண்டவர் புதுசா ஏதோ 10 புதுசா ஏதோ ஒரு பிரமாணத்தை உருவாக்கி இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யலாமே. கிடைச்சிச்சா? சரி அப்ப முதல் பாயிண்ட்ல என்ன படிச்சிட்டோம்? இது ஏற்கனவே பழசு. ரெண்டாவது பாயிண்ட் அந்த வசனத்துல நீங்களே பாருங்களேன். நீங்க சொல்லுங்க, எது எது புதிதான கட்டளைன்னு சொன்னாரு அந்த வசனத்துல? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். சரி என்னுடைய கேள்வி மனசுல வச்சுக்கோங்க. இதுல எது புதியான கட்டளைன்னு சொல்றாரு? நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பு கூறுங்கள். இப்ப இந்த வசனத்தை அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று மிஸ் ஆயிரும். நீங்க சொல்லுங்க. போன பாயிண்ட்ல அதை படிச்சோம். போன பாயிண்ட்ல எது முதலாம் பிரதான கட்டளை படிச்சோம்? அந்த பாயிண்டே இதுல இல்லையே. தேவனிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுங்க, அந்த வசனமே இங்க இல்லையே. இப்ப ஒருவர்களோட அன்பு கூறுங்கள் என்கிற இந்த வசனத்தை அப்படியே நேரடியா இது புதுசு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்ப நம்ம கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி, அங்க தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் இந்த வசனம் சொல்லலையே, அப்ப அது வேண்டாமா? என் கூட இருக்கீங்களா? அப்ப அதை நேரடியா எடுக்க முடியுமா? நேரடியா நினைக்க முடியாது, எடுக்க முடியாது. தேவனி வேற ஏதோ அர்த்தம் வச்சிருக்காரா அப்படின்னு நம்ம என்ன செய்ய நம்ம சரிங்களா? மூணாவது சரி இதை எழுதினவர் யாரு? இந்த அதிகாரத்தை யோவான். இப்ப யோவான் இதை சொல்றதுனால கற்பனை வேண்டாம்னு சொல்ல வராரா? புரிஞ்சுக்க முடியுங்களா? அப்ப இந்த 10 கற்பனை வேண்டான்னு யோவான் சொல்ல வராரா? சி பாயிண்ட் நம்பர் 3 2 John 6 நம்ம என்ன படிச்சோம்? 2 யோவான் 6வது வசனத்துல நம்ம என்ன வார்த்தை நம்ம படிச்சோம்? 2 யோவான் 6ல அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு சொல்லிட்டாரா இல்லையா? இங்க என்ன சொல்லிட்டாரு? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க. இப்ப 2 John 6ல என்ன சொல்லிட்டாரு? அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. அப்ப யோவானு நீங்க ஆண்டவர் புதிதான கற்பனையை கொடுத்திருக்காரு அப்படின்னால கற்பனை வேண்டான்னு ஒதுக்கிட்டாரா? இல்ல. சரி அடுத்த பாயிண்ட் டி 4th பாயிண்ட். சரி நானும் கொஞ்சம் சரி புதிதான கற்பனை கொடுத்திருக்காரு அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல இயேசுவுடைய காலத்துக்கு அப்புறம் ஏதோ புதிதான கற்பனை வந்துருச்சா அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு படிச்சு பார்க்கலாமா? இப்ப 10 கற்பனை ஏசப்பா மரிச்சதுக்கு பிறகு நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்குதா நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். அப்படின்னா நமக்கு புரிஞ்சு போயிடும் புதுசா ஏதோ கொடுத்தாரா இல்லையான்னு புரிஞ்சு போயிடும். உங்களுக்கு புரியுதா?
இந்த 10 கற்பனை ஜீசஸ் மரிச்ச பிறகு நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்குதா இல்லையா? நானு நம்ம குரூப்ல ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ், நியூ டெஸ்டமெண்ட்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லி அநேக வசனங்கள் கொடுத்து அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க பாருங்க. சரிங்களா? இப்ப அந்த 10 பாயிண்ட் நம்ம பார்த்துருவோம். சரியா? சரி, இப்ப முத கற்பனை போயிடலாம். முத கற்பனை என்னது? என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இப்ப இந்த கற்பனை ஜீசஸுடைய காலத்துக்கு அப்புறம் அப்ளை ஆகுமா? சரி, வெளிப்படுத்தல் 14:7 ஃபர்ஸ்ட் கமாண்ட். இது ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். சரிங்களா? வெளிப்படுத்தல் 14:17. நியூ டெஸ்டமெண்ட்ல இந்த 10 கற்பனை பொருந்துதா இல்லையா? வெளிப்படுத்தல் 14:7 பாருங்க. அவரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள். அவ்வளவுதான். என்ன இருக்கு வசனம்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரையே தொழுகை செய்யுங்க. இருக்குதுங்களா இல்லையா? வெளிப்படுத்தல் 14:7 இருக்குதுங்களா இல்லையா? முத கற்பனை இருக்கா இல்லையா? இந்த வசனம் இப்ப நம்ம படிக்க போற வசனம் எல்லாம் ஏசப்பா மரிச்சதுக்கு பிறகு. சரிங்களா? இருக்குதுங்களா இல்லையா? சரி, அடுத்தது பாருங்களேன். சரி, செகண்ட் கற்பனை, இரண்டாவது கற்பனை. வெளிப்படுத்தல் 20 அப்போஸ்தலர் 15:29. இரண்டாவது கற்பனை என்னது? விக்கிரக ஆராதனை. அப்படிதானே? ஐடலைட், விக்கிரக ஆராதனை இருக்குதா? அப்போஸ்தலர் 15:29 பாருங்களேன். அப்போஸ்தலர் 15:29. அவசியமான பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்ள கண்டது. சரி, எவைகளுக்கு விலகணும்? எவைகளுக்கு விலகணும்? 28 வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 15:28. எதுக்கு விலகி இருக்கணும்? விக்கிரகங்களுக்கு. இருக்குதுங்களா? சரி, அப்ப இரண்டாவது கற்பனை இருக்குதுங்களா இல்லையா? இருக்குதுங்களா? மூணாவது கற்பனை, தேவனுடைய நாமத்தை வீணில வழங்கக்கூடாது. அப்படிதானே? 1 தீமோத்தேயு 6:1 முதல் வசனம். 1 தீமோத்தேயு 6:1 முதல் வசனம் பாருங்க. முதல் வசனம் 1 தீமோத்தேயு chapter 6 verse 1 பாருங்களேன். அவ்வளவுதான். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு. அப்ப என்ன வருது? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அப்ப மூணாவது கற்பனை இருக்குதுங்களா இல்லையா? பாருங்க, இந்த வசனம் எல்லாம் ஏசப்பா மரிச்ச பிறகு வரக்கூடிய வசனம். சரிங்களா? நாலாவது கற்பனை, ஓய்வு நாள் கற்பனை இருக்குதா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. பவுல் தன் வழக்கத்தின்படியே, அப்படிதானே? அவருடைய கஷ்டம் வழக்கத்தின்படியே அவர்கள் எடுத்துட்டு போய் 3 ஓய்வு நாட்களில் வேதவாக்கிய நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து. அப்ப 4வது பிரமாணம் இருக்குதா இல்லையா? இது ஏசப்பாவுடைய காலத்துக்கு பின்னாடி வரும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, 5வது பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. இருக்குதா இல்லையா? எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. படிங்க. எபேசியர் 6:1. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இருக்குதா இல்லையா? இப்ப 5 கிடைச்சிருச்சா? எல்லாருக்கும் புரியுதுங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எப்போ வருது? ஏசப்பா மரிச்ச பிறகு வருது. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது ரோமர் 13:9 இருக்கும். ரோமர் 13:9 இருக்கும். 6வது கற்பனை. ரோமர் எல்லாரும் எடுத்தீங்களா? ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்களேன். பைபிள் எவ்வளவு அழகா நம்மகிட்ட ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. 13ஆம் 9வது வசனம் பாருங்க. சரி, எப்படி என்றால், சரி, விபச்சாரம். சரி, இது எத்தனாவது கற்பனை? 7வது கற்பனை. விபச்சாரம் 7. சரி,
6வது கற்பனை இருக்குதா இல்லையா? படிக்க தொடர்ந்து. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. எத்தனை வந்துருச்சு? விபச்சாரம் 7வது கற்பனை வந்துருச்சா? கொலை செய்யாதிருப்பாயா 6வது கற்பனை வந்துருச்சா? களவு செய்யாதிருப்பாயாக 8வது கற்பனை வந்துருச்சா? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக 9வது கற்பனை வந்துருச்சா? இச்சையாதிருப்பாயாக 10வது வந்துருச்சா இல்லையா? ஆல் 10 தொடர்ந்து படிக்கலாம். இச்சையாதிருப்பாய் என்கிற இந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனையும் உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பெருநிடத்திலையும் நீ அன்பு கூறுவாய் என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய். ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். இப்ப ஆண்டவர் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்தில் அன்பு கூறுவாய். அர்த்தம் என்னன்னா, இந்த கடைசி 5 கற்பனையை ஆண்டவர் இங்க குறி சொல்றாரு. பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் யாருக்கும் கெடுதல் செய்யாத, அதுதான் அது மாத்திரம்தான் திறனை நேசிக்கிறது அப்படி சொல்ல வரல. தேவன் அந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தி சொல்றாங்க? இந்த கற்பனையெல்லாம் மையப்படுத்தி தான் சொல்றாங்க. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ஏசப்பா மரிச்ச பிறகு இந்த 10 கற்பனையும் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? அதனாலதான் ஏசப்பாவே சொன்னாரு மத்தேயு 5வது அதிகாரத்துல. ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? மத்தேயு 5வது அதிகாரத்துல 17 படிங்க, 17, 18 படிங்க. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றவே வந்தேன். இன்னைக்கு அநேக பேர் சொல்றாங்கல்ல, ஏசப்பா சிலுவையில எல்லாத்தையும் கற்பனை எல்லாம் ஒடிச்சிட்டாரு அப்படின்னு. ஆனா ஜீசஸே சொல்றாங்க, நான் அழிக்கிறதுக்கு வரலப்பா, நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? நிறைவேற்றவே வந்தேன். இன்னொருத்தவங்க சொல்லிடுவாங்க, அவர் நிறைவேற்ற வந்துட்டார், அவரு நிறைவேற்றிட்டார், ஆனால் நம்ம நிறைவேற்ற தேவையில்லை அப்படின்னு. சரி, தொடர்ந்து படிக்கலாம். அதுல கூட பதில் இருக்கு பாருங்களேன். அழிக்கிறதற்கல்ல நிறைவேற்றவே வந்தேன். 18, வானமும் பூமியை ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம். சரி, எத்தனை நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் சரி நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பு ஆகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு எப்ப வரைக்கும் ஒளிந்து போகாதுன்னு சொல்றாரு? எப்ப வரைக்கும் ஒளிந்து போகாதுன்னு சொல்றாரு? வசனம் பாருங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும். சரி, வானபூமி எப்போ ஒளிந்து போகும்? அது 3வது வருகையில தான் அது ஒளிந்து போகும், வான பூமி எல்லாம். சரிங்களா? அப்ப 2வது வருகையில மடமட வேண்டு அகன்று போகும். 3வது வருகையில எல்லாம் ஒளிஞ்சு போயிட்டு புதிய வானம் புதிய பூமியை அந்த என்ன செய்வாங்க? சுசிப்பாங்க. அவர் அது ஒளிந்து போனாலும் அப்படி சொல்லி ஒரு வார்த்தை போறாரு. அப்படின்னா இது ஒளியாது. ஏன்னா இது நம்மளை காக்குறதுக்கு இருக்குது, இது ஆசீர்வதிக்கிறதுக்காக தேவன் நமக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? அதை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. சரி, ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப 17வது வசனத்துல நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லிட்டு, அதனால ஆண்டவர் நிறைவேறிட்டார், நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சாரா? அடுத்த வசனம் பாருங்க, 19ல ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றாயிலும் மீறி அபிதமாய் மனுஷருக்குள் போதிக்கிறவன் பல்லவராஜத்தில் எல்லாரிலும் சிறியவன். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க. ஏசப்பாவே பதில் சொல்லிட்டாரு. ஏசப்பாவே சொன்னாரு, நான் நிறைவேற்ற நான் வந்தேன். ஏசப்பாவே சொன்னாரு, அவரே சொல்லிட்டாரு, மீறலாமா? அவரு நிறைவேற்ற வந்ததுனால நான் மீறலாமா? 19 என்ன சொல்லிட்டாரு? இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றாயிலும் மீறி மனுஷருக்கு போதிக்கிறவன் அவன் சிறியவன் என்ன செய்வான்? என்னப்படுவான். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? தேவன் ஏன் எவ்வளவு அழகா தேவன் நம்ம பேசுறாங்களா இல்லையா? அப்ப எதுக்கு இந்த வசனம் எல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா, எதுக்கு படிச்சோம்? யோவான் அங்க புதிதான கற்பனைன்னு ஒண்ணு சொல்லிட்டாரு, அதனால ஆண்டவர் புதுசா ஏதோ கொடுத்துட்டாரு அப்படின்னு. அப்படியா இருக்கு? ஏதோ புதுசா கொடுத்தாரா? இல்ல, அதே புதிய பாட்டுல அதே 10 கற்பனை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா கடைசி பாயிண்ட், அந்த 3வது பாயிண்ட்ல கடைசி. அப்படின்னா எதுக்கு ஜீசஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு? புதிதான கட்டளை அந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்தினாரு? போலாமா? அதே யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு. யோவான் 13ல 34வது வசனம், 34வது வசனத்துல அங்க ஒரு வார்த்தை ஆட் ஆகுது, சேர்க்கிறாரு பாருங்க ஏசப்பா. யோவான் 13:34
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பார். என்ன ஆட் ஆகுது? ஏதோ சேர்க்கிறாரா ஆண்டவர்? இப்ப நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். என்ன ஒண்ணு சேர்த்துட்டாரு? இது பழைய ஏற்பாடுல கிடையாது. என்ன சேர்த்துட்டாரு? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனாலதான் அது புருஷு. அவன் என்ன சொல்ல வர்றாரு? எப்பா, நீ நினைக்கிற மாதிரி ஒரு மனுஷனை நீ நேசிக்க கூடாது. நான் எப்படி ஒரு மனுஷனை நேசிக்கணும்? அவருடைய மனுஷன் நேசிச்சாரு, உயிரை கூட தேவன் வந்து என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. அப்படிதானே? நம்ம மேல இருக்கிற அன்பினால உயிரை கூட ஆண்டவர் மதிக்காம தன் ஜீவனையே வந்து கொடுத்தாங்க. அப்ப சொல்ல வர்றாரு, நான் எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா? ஒரு சத்துருவை நான் எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா? ஒரு துரோகியை நான் எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா? ஒரு நன்றி அறியாதவனா எப்படி நேசிக்கிறேன் தெரியுமா? இப்படி நான் நேசிக்கிறேன். என்னுடைய லவ் வந்து எப்படிப்பட்ட லவ்? நம்ம ஏற்கனவே படித்தோம், கண்டினியூஸ் லவ். அப்படித்தானே? அகாப்பே லவ் ஒரு நிபந்தனை, அன்கண்டிஷனல் லவ். நம்ம படிச்சோம்ல, நம்ம ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி படிச்சோம்ல, அது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அன்பு. இந்த மாதிரி நீ நேசிக்கணும்பா அப்படின்னு தேவன் யாருக்கு சொல்றாரு? சீஷர்களுக்கு. ஏன்னா சீஷர்களுக்கு சத்ருவை நேசிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. யாராவது வெறுத்துட்டாங்க அப்படின்னா அக்கினியை கொண்டு வந்து எரிச்சிருப்போம். அப்படிப்பட்ட அன்பு தான் அவங்களுக்கு. அப்படிதானே? யாராவது ஜீசஸை கோபமா பேசிட்டாங்க அப்படின்னா அந்த ஊருக்குலாம் போகக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம். அப்படிப்பட்ட அன்பு. ஆனா ஏசப்பா சொல்றாரு, இல்ல நான் எப்படி நேசிக்கிறோம் அப்படி நீ நேசிக்கணும்பா அப்படின்னு காடாங்க ஒரு காரியத்தை உணர்த்துறதுனாலதான் அதை புதிதான கட்டளைன்னு சொல்றாரே தவிர வேற ஆண்டவர் புதுசா 10 கற்பனை என்ன செய்யல தேவன் இது பண்ணுங்க. புரிஞ்சுக்க முடியுங்களா? ஆனா இங்க வரக்கூடிய பாடம் என்ன? நம்ம ஏசப்பா நேசிக்கிறது போல நேசிக்கிறோமா? அதுதான் ஒரு பெரிய பாடம். சக மனிதன் நேசிக்கிறது போல நேசிக்கிறோமா? சில நேரம் ஒரு சினிமால ஒரு நாடகத்துல அங்கெங்கேயும் பாக்குறதுல அதை மனசுல வச்சு அப்படி நேசிக்கிற அன்பு இருக்கும். ஆனா இயேசுவை பார்த்து அவரு எப்படி ஒரு நபரை நேசிக்கிறாரோ அப்படி நம்ம நேசிக்கிறோமா? இதான் ஒரு பெரிய பாடம். சத்ரு அவரை சொல்றாருல, அவர் எப்படி ஒரு சத்ருவை நேசிக்கிறாரோ, அடிச்சாங்க துப்புனாங்க அப்ப கூட தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கா. இப்படி நம்ம ஒரு சக மனிதரை நேசிக்கிறோமா? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அந்த அன்பு தான் தேவன் சொல்றாரு. அதை பத்தி பேசும்போதுதான் 35ல நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வாங்க. ஒரு சில பேர் சொல்றாங்க, நான் நல்லா செயின் போட்டு அதுல ஒரு சிலுவை போட்டாதான் நான் கிறிஸ்தவன் என்று அறிந்து கொள்வாங்க. ஒரு சில பேர் நான் சபையில ஒரு பெரிய கிராஸ் வச்சாதான் சிலுவை என்ன அறிந்து கொள்வாங்க? கிறிஸ்தவன். ஆனா ஏசப்பா சொல்றாரு, சில நேரங்கள் அதுல எல்லாம் கரெக்டா இருந்துருவோம். எதுல இருக்காது? ஒருவர் ஏசப்பா அன்பு கூறுவது போல அன்பு கூறுவதில்ல நம்முடைய குணம் எப்படி இருக்குது? அதுதான். அதனால நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீஷர்கள் ஜனங்க என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வாங்க. சரிங்களா? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம்? பிரமாணம். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். அதை கீழ்ப்படியும் பொழுது தேவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? அதனாலதான் பிரமாணத்திலேயே ஆசீர்வாத தேவன் வைத்திருக்கிறார். அதே போல பிரமாணத்தை விட்டு பிரியும் போது, பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் நமக்கு சாபத்தை கொண்டு வரும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாபத்துக்கு காரணம் என்னது? நியாய பிரமாணத்தை மீறினாலதான் இந்த பெரிய சாபங்கள். பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது பாயிண்ட் படிச்சோம் நம்ம. கற்பனையின் பொருள் என்னது? அன்பு. பிரமாணத்தினுடைய இன்னொரு பேர் என்ன? அன்பு. ஏசப்பாட்ட போயிட்டு கற்பனையில எந்த பிரமாணம் பிரதானமானது அப்படின்னு கேட்ட ஏசப்பா என்ன சொல்லுவாரு? அன்புதான் அப்படின்னு சொல்லுவாரு தவிர என்ன என்று உனக்கு வேற உண்டாயிருக்க வேண்டாம், ஓய்வு நாள் கற்பனை இப்படி ஏசப்பா சொல்ல மாட்டாரு. தேவனை நேசிக்கிறதும் சக மனிதனை நேசி, அதுதான் உண்மையான பிரதான கற்பனை என்று சொல்லி அன்பை மையப்படுத்தி ஜீசஸ் என்ன செய்வாங்க? பேசுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஏசப்பா பார்க்கிற மாதிரி கற்பனையை நம்ம என்ன செய்யணும்? பார்க்க பழகணும். மூணாவது பாயிண்ட் படிச்சோம் நம்ம, புதிய கற்பனை. அது புதிய கற்பனைனா என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம். அப்படிதான் புதிய கற்பனைனா ஏதோ ஒரு புதுசா ஆண்டவர் 10 கற்பனை எல்லாம் கொண்டு வரல. புதிய கற்பனைனா அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படி அன்பு கூறுவதுதான் புதிதான ஒரு. சரிங்களா? சரி, நாலாவது பாயிண்ட்ல கற்பனை ஒளிஞ்சு விட்டதா? இப்ப இது வரைக்கும் படிச்சதை வச்சு நீங்க சொல்லுங்க. சரி, ஏன் ஒளியல? நான் ஒரு காரியம் எதிர்பார்க்கிறேன், நீங்க சொல்றீங்களா இல்லையான்னு பாக்குறேன். 4வது பாயிண்ட் எழுதிக்கங்க. கற்பனை ஒளிஞ்சு விட்டதா? நான் ஒண்ணு எதிர்பார்க்கிறேன். சரி, இப்ப
சரி, கண்டுபிடிச்சாரு, சூப்பரா கண்டுபிடிச்சார். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப கற்பனைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்துட்டோம் நம்ம 2வது பாயிண்ட்ல, அன்பு. இப்ப கற்பனை ஒளிஞ்சு விட்டது அப்படின்னா எது ஒளிஞ்சு விட்டதுன்னு அர்த்தம்? அன்பை ஒளிஞ்சு விட்டதுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்படி கற்பனையை பார்த்தாதான் நமக்கு அதை தேவனுடைய பிரமாணத்தை நேசிக்க மனசு வரும். பரவாயில்ல, இப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப சரி, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் வருது பாருங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 8வது வசனம் பாருங்க. 8வது வசனம் எந்த வசனம் சொல்லுது? அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். என்ன சொல்றாரு? அன்பு ஒரு காலம் உடையது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கற்பனையின் பொருள் என்னது? அன்பு. அப்ப அன்பு ஒரு காலம் ஒழியாதுன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரமாணம் ஒரு காலம் ஒழியாது. புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா கற்பனை என்பது அன்புன்னு அது மண்டையில நம்ம மைண்ட்ல பதிஞ்சாதான் இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்ய முடியும்? கம்பேர் பண்ண முடியும். பாருங்களேன், இப்ப இன்னொரு கம்பேரிசன் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, 1 கொரிந்தியர் 13 மறுவசனம் படிங்க. மறுவசனம், நான் மனுஷ பாஷைகளையும் தூத பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நீங்க சொல்லுங்க. 10 பிரமாணத்தை நான் கைக்கொள்ளாவிட்டால் சத்தம் எடுக்கிற வெண்கலம் போலவும் ஓசை எடுக்கிற கைத்தாளம் போலவும் தான் நான் என்ன செய்வேன்? கிடைச்சிச்சா? பாயிண்ட் கிடைச்சா? 2வது வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பை எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய 10 பிரமாணத்தை கடைபிடிக்காட்டா என்கிட்ட ஒண்ணுமே கிடைச்சுங்களா? 3வது பாயிண்ட், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும். இன்னைக்கு இப்படிதான் நடக்குது. என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்னதானம் பண்ணனா போதும், 10 பிரமாணம் எனக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுது? இதுதான் நான் இதுக்குதான் அந்த மத்தேயு 23ஆம் அதிகாரம் பேசும்போது சொன்னேன். பிறனுக்கு கருதல் செய்யாம அவனுக்கு சில நல்ல காரியம் செஞ்சா போதும், 10 பிரமாணத்துல இருக்கிற மாதிரி கீழ்ப்படியெல்லாம் அவசியம் இல்லை. அப்படி இருக்கு. ஒரு சில சொல்றாங்க, நான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயு 5ல, ஒரு எழுத்தாகிலும் ஒரு உறுப்பாகிலும் அப்படின்னு தேவன் சொல்லிட்டேன், மாற்ற முடியாது. புரிஞ்சுக்க முடியுங்களா? அப்ப சொல்லும்போது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்புனா என்ன? இங்க மறுபடியும் தேவனுடைய பிரமாணம், 10 பிரமாணம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப 10 பிரமாணம் ஒழிஞ்சு போச்சா? இல்ல. 10 பிரமாணம் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா எது ஒழிஞ்சு போச்சு? அன்பு ஒழிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அன்பு ஒரு காலம் ஒழியாது. புரிஞ்சு முடியுங்களா? கடைசி பாயிண்ட் பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். 5 இருதயமும் அன்பும். அதுதான் நம்ம கடைசி பாயிண்ட். 2 வசனம் வாசித்துட்டு நம்ம முடிக்கலாம். இருதயமும் அன்பும். இப்ப ஆண்டவர் இந்த பிரமாணத்தை எதில் எழுதினாரு? இந்த பிரமாணத்தை எதில் எழுதினாரு? இந்த கற்பலைகள், அந்த பலைகள்ல ஏசப்பா என்ன செஞ்சாங்க? 2 முறை அத எழுதினாங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு வசனம், நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க எழுத ஆசைப்படுறாரு? எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 8:10. எபிரேயர் 8:10 பாருங்களா? அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் செல்லுகிறவர்களுடன் பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதினேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது எப்போ இந்த வசனம் பேசப்படுது? இது ஏசப்பா மரிச்சு பிறகு புதிய ஏற்பாட்டுல இந்த வசனம் வருது. அப்படிதானங்க? புதிய ஏற்பாட்டுல பேசும்போது சொல்றாரு, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களை வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை நான் என்ன செய்வேன்? எழுதுவேன் அப்படி சொல்றாரு. கற்பனையில எழுதின ஆண்டவர் எங்க எழுதுவாராம்? நம்முடைய இருதயத்துல எழுதுவாராம். இருதயத்துல எழுதணும்னா ஒரு காரியம் நடக்கும். இந்த ஒரு வசனத்தை வாசிட்டு முடிக்கலாம், சரிங்களா? உபாகம புஸ்தகம் போங்க. உபாகம புஸ்தகத்துல 30வது அதிகாரத்துல 6வது வசனம் பாருங்களேன். Deuteronomy chapter 30 verse 6. 30 verse 6 பாருங்க. இது என்ன டாபிக் சொன்னேன்? 5வது பாயிண்ட்ல இருதயமும் அன்பும், சரிங்களா? ஹார்ட் அண்ட் லவ். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும்
அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி தேவனாகிய உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரி இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணுவார். இங்க பாருங்க, அப்ப அழகா இருக்கு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பை கூர்ந்து பிழைக்கும்படிக்கு காட் என்ன செய்வாங்களாம்? அவரு நம்முடைய இருதயத்தை சக்கம் சேஸ் பண்ணுவாங்களாம், விருத்த சேதனம் பண்ணுவாங்களாம். எதுக்கு விருத்த சேதனம் பண்றாரு? எதை விருத்த சேதனம் பண்றாரு? இருதயத்தை விருத்த சேதனம் பண்றாரு. எதுக்கு விருத்த சேதனம் பண்றாரு? அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி. இங்க பாருங்க, அங்க என்ன படிச்சோம்? எபிரேயர்ல இருதயத்தை எழுதுவேன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுவாரு. எதுக்காம்? ரெண்டுமே இருக்கு. அங்க பிரமாணத்தை எழுதுவதற்கு, இங்க அன்பு கூறுவதற்கு. உங்களால ஒப்பிட முடியுதா? இங்கேயும் இருதயம், அங்கேயும் இருதயம். அங்க எழுதுவேன்னு சொல்றாரு, இங்க விருத்த சேதனம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க என்ன எழுதுவேன்னு சொல்றாரு? பிரமாணத்தை கொண்டு வரேன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? அன்பை கொண்டு வரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பை கொண்டு வரேன். அப்ப அன்பும் பிரமாணமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நீங்க கம்பேர் பண்ண முடியுதா? கம்பேர் பண்ண முடியுதா? அப்ப இதுக்கெல்லாம் சோர்ஸ் காட் எதை முதல்ல ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றாரு? உன் இருதயத்தை முதலாவது நான் என்ன செய்யறேன்? சரி பண்றேன்ப்பா அப்படின்னு தேவன் என்ன செய்யறாங்க சொல்றாரு. இப்ப இருதயத்தை சரி பண்ணி பிரமாணத்தை எழுதுறாரு. புதிய இருதயத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றோம்ல இந்த வசனங்கள்லாம். இப்ப புதிய இருதயத்தை கொண்டு வர்றோம், புதிய இருதயத்துல தேவனுடைய பிரமாணத்தை வைக்கிறோம் அப்படிலாம் வசனம் வருதுல்ல. ஐ வில் கிவ் எ நியூ ஹார்ட், புதியத்தை தருவேன். ஐ வில் கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ், அந்த இருதயத்துல என்னுடைய பிரமாணத்தை வைப்பேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்துல தேவன் ஊற்றுறாரு, இருதயத்துல வைக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா இந்த ரெண்டையுமே? இப்ப தேவன் நம்ம இடத்துல ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, எதை கேட்கிறாரு தேவன்? உன் இருதயத்தை எனக்கு தா. எந்த இருதயத்தை? நம்மகிட்ட நல்ல இருதயமா இருக்குது. தேவன் நம்ம இடத்துல கேட்கறது உன் கல்லான இருதயத்தை கொடுத்துரு அப்படியே கேட்கிறாரு. அப்படியே வர சொல்றாரு, கொடு, நான் அதை விருத்த சேதனம் பண்றேன்ப்பா, நான் அதை தூக்கி எறிகிறப்பா, எரிஞ்சு ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்து நல்ல சிந்தையை கொடுத்து நான் என்ன கொடுக்குறேன்? அன்பை நானு ஊற்றம்பா அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் படிச்சோம் நம்ம 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்தில் நல்மன சாட்சியிலும் பிறக்கும் அன்பே. அப்ப அந்த அன்பு எங்க பிறக்கும்? 1 தீமோத்தேயு 1:5 சுத்தமான இருதயத்துல அன்பு என்ன செய்யுமா? பிறக்கும். அப்ப அன்பு பிறக்கணும் அப்படின்னா முதலாவது இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படணும். அதுதான் அந்த அன்பே. அதான் இது கற்பனையின் பொருள் அப்படின்னு சொல்லி பவுல் அழகா சொல்றதுல சுத்தமான இருதயத்திலையும் நல் மனசாட்சியிலையும் பிறக்கக்கூடிய ஒரு அன்பு. அப்ப அந்த அன்பு வர வேண்டும் என்று சொன்ன எது மாறணும்? நம்முடைய சிந்தை மாறணும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய சிந்தை எடுத்து போடுங்க. எந்த சிந்தை? ஃபர்ஸ்ட் சிந்தையில எடுத்து போடுங்க. எனக்கு அன்பு கூற முடியலப்பா, உங்களை நேசிக்க எனக்கு இருக்கு தெரியலப்பா. நீங்க எப்படி ஒரு நபரை நேசிப்பீங்களோ அப்படி நேசிப்பதற்கு எனக்கு தெரியலப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? பேசணும். அதுக்கு தடையா இருக்கக்கூடிய என்னுடைய இருதயத்தை, அசுத்த இருதயத்தை எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி கர்த்தர்கிட்ட பேசும்போது நிச்சயமா இருதயத்தை தேவன் விருத்த சேதனத்தை பண்ணி அந்த அன்பை ஊற்றுவார். அப்படின்னா பிரமாணத்தின்படி நடக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? தருவாரு. 10 பிரமாணம் பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம்ம மேல பயங்கர பாசம் வச்சிருக்காரு, பயங்கர அன்பு வச்சிருக்காரு. அதனாலதான் இந்த பிரமாணத்தை எல்லாம் கொடுத்து நீ செய் கீழ்ப்படி. அதை கீழ்ப்படிய கூட அவர் அப்படியே விடல. நம்மள கீழ்ப்படுகிறதுக்கு கூட யார் உதவி செய்யறா? நான் எழுதுறேன்ப்பா பிரமாணத்தை, உங்க இதயத்தை கொடுத்துரு, நான் எழுதுறேன், அழுக்க கொடுத்துரு, நான் அதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரு நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராய் நமக்கு இருக்கிறாரு. சரிங்களா? அப்ப இன்னைக்கு செய்தி 10 பிரமாணம் நமக்கு ஆசீர்வாதம். அதனால இன்னைக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொல்லி அப்படி போக கூடாது. ஆண்டவரே என்னால முடியாதுப்பா, இந்த பிரமாணம் எனக்கு ஆசீர்வாதம், அது எனக்கு தெரியுது, ஆனா அதை எப்படி கீழ்ப்படியணும் என்பது எனக்கு தெரியல. 1-2 தான் கீழ்ப்படுகிறேன், ஆனா நீங்க சொல்லியிருக்கிறீங்க இதை எல்லாவற்றையும் செய்யும் போதுதான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறீங்க. அதை எப்படி கீழ்ப்படியணும் எனக்கு தெரியலப்பா, சொல்லிக் கொடுங்கப்பா, எனக்கு கற்றுக் கொடுங்க. இந்த பிரமாணத்தின்படி நடப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு சொல்லித்தாங்க, என் இதயத்தை மாற்றி அதுல எழுதுங்கப்பா, இந்த பிரமாணம் என்னுடைய வாழ்க்கையால் மாறட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாய் பலனை தருவாங்க. அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்ய நிச்சயமா கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாங்க. ஜெபம் பண்ணலாமா?
பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர் முன்னாடி வந்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க.